ஃபோனில் பார்த்தீங்கன்னா, எங்க அண்ணா தான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க, பெரியம்மா பையன். எப்பயுமே கேட்பாங்க, ஃபோன் பேசிகிட்டே சமையல் வேலையும் செஞ்சுட்டு வீடியோவும் எடுத்துடுறேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி அவரே வீடியோவில் பதிவாயிட்டார். தக்காளி சாப்பாடு செய்யலான்னு தான் ரெடி பண்ணேன். காலையில் வந்து 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுட்டு பொள்ளாச்சி வரைக்கும் போயிட்டேன். அந்த அரிசி வீணாக போயிடும். அதனால் சிம்பிளாக தக்காளி சாப்பாடு பாட்டி செய்கிற மாதிரி வெங்காயம், அதுக்கப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை தழை இருந்தால் சேர்த்திக்கலாம். என்கிட்ட இல்லை, மல்லி தான் கொஞ்சமாக இருக்குது, தக்காளி, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் இதெல்லாம் வச்சு ஒரு சாப்பாடு. எங்கள் பாட்டி வந்து இதே மாதிரி தான் சிம்பிளாக செய்வாங்க. ஆனால் எங்கள் பாட்டி செய்வாங்க 10 பேர் 15 பேருக்கு. அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் செய்வாங்க. அது கலரி விடுறதுக்கே பார்த்திங்கன்னா இந்த களிக்கின்ற குச்சி இருக்கும், அதை வச்சு வச்சு கலந்து கலந்து விட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சாப்பாடெலாம் இப்போ செஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் நான் மறக்காமல் வந்து பாட்டியோட ஸ்டைலில் ஏதாவது ஒன்று நான் செய்வேன். ஏன்னா கரெக்டாக என்னோடய வயசுக்கு பாட்டி சமைச்சிட்ருக்கிற காலத்தில் என்னால் என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.